மக்களின் எண்ணங்களின்படி டிடிவி தினகரை நாங்கள் ஒதுக்கி வைக்கிறோம் என்று சொல்கிறார். மக்களின் எண்ணங்களின்படி. ஆனால் போன வாரம் என்ன நடந்திருக்கு? என்ன நடந்துச்சு? சட்டமன்ற உறுப்பினர் கூட்டத்தை கூட்டினாங்க, மாவட்ட செயலாளர் கூட்டத்தை கூட்டினாங்க. ஏற்கனவே ஒரு அபிடவிட்டில் கழக பொதுச் செயலாளர் சசிகலா என்றும் துணை பொதுச் செயலாளரும் டிடிவி தினகரன் தான் தேர்தல் ஆணையத்திற்கு அனுப்பியிருக்கிறார்கள் கையெழுத்து போட்டு. மீண்டும் அதை உறுதிப்படுத்துவதற்கு சென்ற வாரம் கழக பொதுச் செயலாளர் சசிகலா, துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் கூட இப்போ கூட்டாளியா முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர் பேரை சேர்த்து இப்போ கையெழுத்தை வாங்கி இந்திய தேர்தல் கமிஷனுக்கு அனுப்புகிறாங்க. இவர்களை எப்படி நாம் நம்புவது? ஸ்டாலின் அவர்களுக்கு ஒன்றை சொல்லிக்கொள்வேன். அண்ணன் மதுசூதன் அவர்கள் இங்கே பேசும்போது சொன்னார், ஸ்டாலின் இங்கே நடைபெற்ற கூட்டத்தில் உங்களை ஒருமையில் பேசினார், நீங்களும் அவரை திட்டி பேச வேண்டும் என்று அண்ணன் அவர்கள் அவருக்குரிய பாணியில் என்னிடம் சொன்னார். அவர்கள் திட்ட திண்டுக்கல் வைய நாம் வைரக்கல் என்பதை அண்ணன் மதுசூதன் அவர்களுக்கு நான் அன்போடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். செயல் தலைவராக சொல்லிக்கொண்டு இன்றைக்கு வலம் வந்து கொண்டிருக்கின்ற ஸ்டாலின் ஏற்கனவே புரட்சி தலைவி மாண்புமிகு அம்மா அவர்கள் 2016 ஆண்டு சட்டமன்ற பொதுத் தேர்தலில் களம் காணுகின்ற பொழுது எப்படியாவது தமிழகத்தினுடைய முதலமைச்சராக வந்துவிட வேண்டும் என்று பல்வேறு திட்டங்களை போற்று தமிழ்நாடு பூரா வளம் வருகிறார் ஸ்டாலின் என்று ஒரு மாயை தோற்றத்தை உருவாக்கி பல்வேறு வண்ணங்களில் கலர்களில் சட்டைகளும் பேண்டுகளும் அவர்கள் மாற்றிக்கொண்டு வீதி வீதியாக வந்தார், தெரு தெருவாக வந்தார், நடந்து வந்தார், ஓடி வந்தார். டீ குடிச்சாரா? சைக்கிளில் வந்தார், டீ கல்ல போய் டீ குடிச்சாரா? ஒரு நாளைக்கு எத்தனை கோடி பேர் டீ கொடுக்குறாங்க? ஒரு 5-6 கோடி பேர் டீ கொடுக்குறாங்க. நாம் டீ கடையே நடத்தியிருக்கிறோம். இலங்கையில் தமிழர்களுடைய பிரச்சனை 2009 சிங்கள இராணுவம் இலங்கை தமிழர் மீது போரை தொடுக்க போகின்றது மத்திய அரசிற்கு உளவுத்துறை மூலம் செய்து வந்த பொழுதும் அங்கே ஆண்டு கொண்டிருந்த காங்கிரஸ் திமுக ஆட்சி அதனை கண்டுகொள்ளவில்லை. இதனால் 2 லட்சம் தமிழர்கள் இலங்கை தமிழர்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள். 4 லட்சம் இலங்கை தமிழர்கள் முள்வெளிக்குள் அடைக்கப்பட்டு சித்திரவைக்கு உள்ளாக்கப்பட்டு கையிலிருந்து காலிருந்து குற்றீரும் கொலையுருமாக சித்திரவைக்கு உள்ளாக்கப்பட்டார்கள். அந்த போரை தடுத்து நிறுத்துவதற்கு கருணாநிதி உதவி செய்யாத கையாளாக அரசாகத்தான் கருணாநிதி அரசு அன்றைக்கு ஆண்டு கொண்டிருந்தது என்பதையெல்லாம் ஸ்டாலின் மறந்து விட்டாரா அல்லது மறப்பது போல் நடிக்கிறாரா? தமிழகத்தில் ஒரு 6 முதலமைச்சர்கள், மதுரையில் ஒரு முதலமைச்சர், கோவையில் ஒரு முதலமைச்சர், திருச்சியில் ஒரு முதலமைச்சர், சென்னையில் 4 முதலமைச்சர். இப்படித்தான் கருணாநிதி ஆட்சியில் 6 முதலமைச்சர் தமிழகத்திலே ஆண்ட வரலாறு. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மூலமாக ஆட்சி பெறுகின்ற உரிமை மக்களாட்சியாகத்தான் இருக்க வேண்டும். எந்த ஒரு அதிகார வர்க்கத்திற்கும் உள்ளே செல்லக்கூடாது. அது பன்னீர்செல்வம் குடும்பத்திற்கும் செல்லக்கூடாது, அண்ணன் KP முனுசாமி அவர்கள் குடும்பத்திற்கும் செல்லக்கூடாது. என்றைக்கு திமுகவையும் திமுக ஆட்சியும் மக்கள் தூக்கி எறிந்து விட்டார்கள். மீண்டும் திமுக ஆட்சி வருவது என்பது பகல் கனவு என்பதையும் இந்த நல்ல நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு, ஸ்டாலினுடைய பகல் கனவு பலிக்காது. புரட்சி தலைவி மாண்புமிகு அம்மாவுடைய மரணத்திற்கு பின்னால் நம்முடைய இயக்கம் இன்றைக்கு அப்படியே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக புரட்சி தலைவி அம்மா அணி சார்பாக அப்படியே இன்றைக்கு மாண்புமிகு அம்மாவுடைய விசுவாச தொண்டர்களாக எந்த நோக்கத்திற்காக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இந்த இயக்கத்தினை உருவாக்கினார்கள், புரட்சி தலைவி மாண்புமிகு அம்மா அவர்கள் இந்த இயக்கத்தினை வளர்த்தார்கள். இயக்கம் தொண்டர்கள் இயக்கமாக இருக்க வேண்டும், மக்கள் இயக்கமாக இருக்க வேண்டும். ஆட்சி
மக்களாட்சியாக இருக்க வேண்டும். மக்களாட்சி தத்துவத்தின்படி மக்களாட்சியாகத்தான் இந்த ஆட்சி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி அரசு இருக்க வேண்டும் என்ற அந்த இருவரும் மாபெரும் தலைவர்களும் வாழ்ந்து நமக்கு வழிகாட்டினார்கள். புரட்சி தலைவி மாண்புமிகு அம்மாவுடைய மரணத்திற்கு பின்னால் நம்முடைய இயக்கம் ஒரு குடும்பத்திற்குள் கைக்குள் சிக்கின்ற நிலை ஏற்பட்டது. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் புரட்சி தலைவி மாண்புமிகு அம்மா அவர்களும் எந்த நோக்கத்திற்காக இந்த இயக்கத்தினை உருவாக்கி வளர்த்தார்களோ அந்த நோக்கம், அவர்கள் கடந்து வந்த பாதை, அவர்கள் கொண்ட லட்சியம் காக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் நம்முடைய தர்ம யுத்தம் இன்றைக்கு தொடக்கப்பட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற, வெற்றிகரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த தர்ம யுத்தம் இங்கு கூடியிருக்கின்ற லட்சக்கணக்கான லட்ச மக்கள் திரண்டு இருப்பதே அதற்கு அத்தாட்சி. இந்த நேரத்தில் தான் சட்டமன்ற ஆர்கே நகர் சட்டமன்ற தேர்தல் இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டு நாம் ஒரு அணியாகவும் சசிகலா ஆதரவு பெற்ற வேட்பாளராக டிடிவி தினகரன் ஒரு வேட்பாளராகவும் திமுகவும் களத்திலே களம் காணுகின்ற ஒரு சூழல் ஏற்பட்டது. ஆர்கே நகர் பொதுமக்கள் தங்களுடைய முழு ஆதரவையும் ஒட்டுமொத்த ஆதரவையும் நம்முடைய கழக அவைத்தலைவர் ஆர்கே நகர் சட்டமன்ற தொகுதிய வெற்றி வேட்பாளர் மரியாதைக்குரிய அறிவண்ணன் இ மதுசூதனுக்குத்தான் புரட்சி தலைவி மாண்புமிகு அம்மாவுடைய ஆன்மாவும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அணி சார்பாகத்தான் ஆதரவாக இருக்கின்றது என்று அனைத்து பொதுமக்களும் திரண்டிருந்து வெகுண்டெழுந்து ஒரு மிகப்பெரிய ஆர்வத்தை, ஆதரவை அண்ணன் இ மதுசூதன் அவர்களுக்கு ஆர்கே நகர் தொகுதி மக்கள் அனைத்து நிலைகளிலும் அனைத்து பகுதிகளிலும் ஒரே மாதிரியான ஆதரவினை தந்ததினால் வெகுண்டெழுந்த மிரண்டு போய் டிடிவி தினகரனும் ஸ்டாலுடைய வேட்பாளரும் நிலைமை மோசமாகுவதை உணர்ந்து எப்பாடுபட்டாவது நாம் வெற்றியடைய வேண்டும் என்று டிடி தினகரன் 4000 ரூபாயும் ஸ்டாலின் 2000 ரூபாயும் கொடுத்து வாக்குகளை விலைக்கு வாங்கி வெற்றி பெறலாம் என்று அவர்கள் தப்பு கணக்கு போட்டு, அதனால் இந்த இடைத்தேர்தல் இன்றைக்கு இந்திய தேர்தல் ஆணையத்தினுடன் நிறுத்தப்பட்டிருக்கிறது. ஆர்கே நகர் சட்டமன்ற தொகுதியுடைய இடைத்தேர்தல் எந்த நேரத்தில் எப்பொழுது வந்தாலும் அண்ணன் இ மதுசூதனன் உறுதியாக மாபெரும் வெற்றி பெறுவார் என்பதற்கு அத்தாட்சியாக தான் இங்கு திரண்டிருக்கின்ற லட்சக்கணக்கான மக்கள். இன்றைக்கு நம்முடைய வெற்றி தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டாலும் அண்ணன் இ மதுசூதனன் தான் அடுத்து ஆர்கே நகர் சட்டமன்றத்தினுடைய உறுப்பினராக உங்களுடைய பெருத்த ஆதரவோடு வலம் வருவார் என்பதனை இந்த நல்ல நேரத்தில் அண்ணன் அவர்களுக்கு ஆறுதலாக நான் சொல்லிக் கொள்வதற்கு கடமைப்பட்டிருக்கின்றேன். ஆக புரட்சி தலைவி மாண்புமிகு அம்மா அவர்கள் இந்த இயக்கத்தினை ஒரு குடும்பத்திற்குள் சிக்கிவிடாமல் கிட்டத்தட்ட 27 ஆண்டு காலம் இந்த இயக்கத்தை தொண்டர்கள் இயக்கமாகவும் மக்கள் இயக்கமாகவும் நடத்தினார்கள். ஆட்சியும் மக்கள் இயக்கமாக மக்களாட்சியாக தான் நடத்தினார்கள் என்பதனை நாம் நன்றாகவே அறிவோம். ஆர்கே நகர் தொகுதியில் களம் காண்டுகின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இரு அணியாக பிரிந்து நிற்பதனால் நாம்
எளிதில் வென்றுவிடலாம் என்று மனப்பால் குடித்த ஸ்டாலின் மிரண்டு போய் என்ன செய்வதென்றே புரியாமல் அதுவரை பன்னீர்செல்வத்தை வசைபடாமல் மௌனமாக பார்த்து கொண்டிருந்த ஸ்டாலின் ஆர்கே நகர் சட்டமன்ற தொகுதியில் பிரச்சாரத்தை ஆரம்பித்த நாளிலிருந்து இன்று வரை பன்னீர்செல்வத்தின் மீது ஏவுகணைகளை தொடர்ந்து தொடுத்துக் கொண்டிருக்கிறார். திராவிட முன்னேற்ற கழகம் அதன் செயல் தலைவராக சொல்லிக்கொண்டு இன்றைக்கு வலம் வந்து கொண்டிருக்கின்ற ஸ்டாலின் ஏற்கனவே புரட்சி தலைவி மாண்புமிகு அம்மா அவர்கள் 2016ஆம் ஆண்டு சட்டமன்ற பொதுத் தேர்தலில் களம் காணுகின்ற பொழுது எப்படியாவது தமிழகத்தினுடைய முதலமைச்சராக வந்துவிட வேண்டும் என்று பல்வேறு திட்டங்களை போற்று தமிழ்நாடு பூரா வலம் வருகிறார் ஸ்டாலின் என்று ஒரு மாயை தோற்றத்தை உருவாக்கி பல்வேறு வண்ணங்களில் கலர்களில் சட்டைகளும் பேண்டுகளும் அவர்கள் மாற்றிக்கொண்டு வீதி வீதியாக வந்தார், தெரு தெருவாக வந்தார், நடந்து வந்தார், ஓடி வந்தார். டீ குடிச்சாரா? சைக்கிளில் வந்தார், டீ கல்ல போய் டீ குடிச்சாரா? ஒரு நாளைக்கு எத்தனை கோடி பேர் டீ கொடுக்குறாங்க? ஒரு 5-6 கோடி பேர் டீ கொடுக்குறாங்க. நாம டீ கடையே நடத்தியிருக்கிறோம். இதெல்லாம் பண்ணி பார்த்தாரு, ஒன்றும் அவரால் வெற்றி பெற முடியவில்லை. அம்மா அவர்களை வெற்றி பெறவில்லை, தோல்வி அடைந்தார். அம்மா அவருடைய மரணத்துக்கு பின்னால எப்படியாவது இந்த ஆர்கே நகர் சட்டமன்ற தொகுதியில் வெற்றி பெற்று மீண்டும் நாம் முதலமைச்சராகிவிடலாம் என்ற பகல் கனவிலே இங்கே வந்து பிரச்சாரத்தை அவர் இங்கே துரிதப்படுத்தினார். நான் ஸ்டாலின் அவர்களுக்கு ஒன்றை சொல்லிக்கொள்வேன். அண்ணன் மதுசூதன் அவர்கள் இங்கே பேசும்போது சொன்னார், ஸ்டாலின் இங்கே நடைபெற்ற கூட்டத்தில் உங்களை ஒருமையில் பேசினார், நீங்களும் அவரை திட்டி பேச வேண்டும் என்று அண்ணன் அவர்கள் அவருக்குரிய பாணியில் என்னிடம் சொன்னார். அவர்கள் திட்ட திண்டுக்கல் வைய நம்ம வைரக்கல் என்பதை அண்ணன் மதுசூதன் அவர்களுக்கு நான் அன்போடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். ஏன் என்று சொன்னால் 2006-2011 காலகட்டத்தில் கருணாநிதியுடைய ஆட்சி காலத்தில் தமிழகத்தினுடைய நிலை, அதனால் மக்கள் பட்ட வேதனை, மக்கள் அடைந்த துன்பம், இவைகளெல்லாம் இன்னும் மக்கள் மனங்களிலே விட்டு அகலாமல் இருக்கிறது. 2006-2011 தமிழகத்தினுடைய மைனாரிட்டி அரசாக பொறுப்பேற்ற திராவிட முன்னேற்ற கழகம் அந்த 5 ஆண்டு காலத்திற்கு முழுமையாக மின்சார பிரச்சனையை, மின்சார தட்டுப்பாடை, மின்சார வெட்டை அவர்களால் சரி செய்ய முடியாத ஆட்சியாகத்தான் அந்த 5 ஆண்டு காலமும் அவர்கள் ஆட்சி செய்தார்கள். சட்டம் ஒழுங்கு பிரச்சனையில் தமிழ்நாடு அமளிக்காடாக இருந்தது. சென்னை உயர்நீதிமன்றத்துடைய சட்டக்கல்லூரி மாணவர்களுடைய அவர்கள் மீது தாக்குதல், மதுரை தினகரன் பத்திரிகையில் 3 அப்பாவி வீரர்களை தூக்கி தீயில் போட்டது, எங்கு பார்த்தாலும் கொலை, கொள்ளை, நில அபகரிப்பு. அந்தந்த மாவட்டங்களிலே ஆளுகின்ற மாவட்ட அமைச்சர்கள் அங்கே அப்பாவிகளுடைய நிலங்களை அடித்து தரமாட்டு விலைக்கு வாங்கி அச்சுறுத்து கொண்ட ஒரு நிலை. இவைகளெல்லாம் நிறைய தற்கொலைகள் நடைபெற்றது. இவைகளெல்லாம் மாண்புமிகு அம்மார்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு மீட்டுக் கொடுத்தார்கள். எங்கு பார்த்தாலும் குடிநீர் பிரச்சனை அவர்களால் தீர்க்க முடியவில்லை.
சர்க்காரியா கமிஷனிலிருந்து ஆரம்பித்து 2G ஸ்பெக்ட்ரம் 1,86,000 கோடி ரூபாய் என்ற அளவுக்கு இழப்பு ஏற்படுகின்ற வகையில் கமிஷனாக பெற்று கருணாநிதி குடும்பம் பங்கு போடுகின்ற நிலை, இவைகளெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் நடைபெற்றது. தமிழகத்தில் ஒரு 6 முதலமைச்சர்கள், மதுரையில் ஒரு முதலமைச்சர், கோவையில் ஒரு முதலமைச்சர், திருச்சியில் ஒரு முதலமைச்சர், சென்னையில் 4 முதலமைச்சர். இப்படித்தான் கருணாநிதி ஆட்சியில் 6 முதலமைச்சர் தமிழகத்திலே ஆண்ட வரலாறு. இது ஒரு புறம். இன்னொரு புறம் தமிழகத்தினுடைய ஜீவாதார உரிமைகள். மத்தியில் அவர்கள் காங்கிரஸ் திமுக கூட்டணி ஆட்சி, மாநிலத்தில் கருணாநிதி அரசு இங்கு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. காவிரி பிரச்சனை, நமக்கும் கர்நாடகத்திற்கும் நீரை பங்கிடுவதில் பிரச்சனை. அதை தீர்ப்பதற்கு காவிரி நடுவர் மன்றம் நிறுவப்பட்டு 17 ஆண்டுகளாக அந்த காவிரி நடுவர் மன்றம் அந்த வழக்கை விசாரித்து 2007 காவிரி நடுவர் மன்றத்தினுடைய இறுதி தீர்ப்பு வருகிறது. அந்த இறுதி தீர்ப்பு வந்தவுடனே மாண்புமிகு அம்மா அவர்கள் சொன்னார்கள், கருணாநிதி அவர்களை, நீங்கள் தான் மத்தியிலும் மாநிலத்திலும் ஆண்டு கொண்டிருக்கிறீர்கள். காவிரி நடுவர் மன்றத்தினுடைய இறுதி தீர்ப்பினை அமுல்படுத்துவதற்கு மத்திய அரசினுடைய அரசாணை தேவை. உடனடியாக அரசு இதழில் அரசாணை பெற்றுத்தாருங்கள் என்று மாண்புமிகு அம்மா அவர்கள் அந்த நேரத்தில் கருணாநிதியிடம் சொன்னார்கள். அதற்காக மாண்புமிகு அம்மா அவர்கள் வள்ளுவர் கோட்டை தேரைகளில் உண்ணாவிரதமும் மேற்கொண்டார்கள். ஆனால் கருணாநிதி எந்த முயற்சியும் செய்யவில்லை. எதுவரை 2011 வரை மாண்புமிகு அம்மா அவர்கள் முதலமைச்சர் ஆனதற்கு பின்னால் மாண்புமிகு அம்மா அவர்கள் இந்த பிரச்சனையை மத்திய அரசுக்கு எடுத்துச் சென்று பல முறை வலியுறுத்தியும் பிரயோஜனம் இல்லை என்ற நிலையில் மாண்புமிகு அம்மா அவர்கள் உச்சநீதிமன்றம் சென்று வாதாடி போராடி சட்ட போராட்டம் நடத்தி 2013 தான் 6 ஆண்டுகளுக்கு பின்னாலே மாண்புமிகு அம்மா அவர்கள் தான் உச்சநீதிமன்றம் சென்று உச்சநீதிமன்றத்தின் மூலமாக காவிரி நடுவர்மன்றத்தினுடைய இறுதி தீர்ப்புக்கு அரசாணை பெற்று தந்த ஒரே தலைவர், ஒரே முதலமைச்சர் மாண்புமிகு அம்மா அவர்கள் தான். கருணாநிதியால் முடியவில்லை. மத்தியிலும் மாநிலத்திலும் ஆட்சியில் இருந்து மத்தியிலும் மாநிலத்திலும் ஆட்சியில் இருந்துதான் முல்லை பெரியார் தென் மாவட்ட மக்களுடைய ஜீவாதார உரிமை, முல்லை பெரியாருடைய அணையுடைய பராமரிப்பு பணிகளுக்காக 156 அடியிலிருந்து 136 அடியாக குறைக்கப்பட்ட அந்த நீரின் அளவினை பராமரிப்பு பணி முடிந்ததுக்கு பின்னாலும் கேரள அரசு உயர்த்துவதற்கு மறுத்தது. இந்த பிரச்சனையும் மாண்புமிகு அம்மா அவர்தான். இவர்கள் மத்தியிலும் மாநிலத்திலும் ஆட்சியில் இருந்தும் எந்த முயற்சியும் எடுக்கவில்லை. கையாளாக அரசாகத்தான் கருணாநிதி அரசு மத்தியிலும் மாநிலத்திலும் ஆட்சி செய்தது. மாண்புமிகு அம்மா அவர்கள் 2006 காலகட்டத்தில் உச்சநீதிமன்றம் சென்று 2006 மாண்புமிகு அம்மா அவர்கள் வரலாற்று சிறப்புக்கு முல்லை பெரியார் நீர்மட்டத்தை முதல் கட்டமாக 136 142 அடியாக தேக்கிக் கொள்ளலாம். பேபி அணை சிற்றணை என்று பக்கத்தில் ஒரு அணை இருக்கிறது. அந்த அணை பழுது நீக்கம் செய்யப்பட்டவன் முழு கொள்ளளவான் 156 அடியும் தேக்கிக் கொள்ளலாம் என்று அரசாணை பெற்று தந்தவரும் மாண்புமிகு அம்மா தான். எப்போ? 2006 பிப்ரவரி மாதம். 2006 பிப்ரவரி மாதம் அம்மா பெற்று தந்தாங்க. மார்ச் 1 எலெக்ஷன் டெக்ளேர் பண்ணிட்டாங்க. 2006 எலெக்ஷன். தமிழகத்தினுடைய போதாத காலம் மைனாரிட்டி ஆர்டர் திமுக வந்துருச்சு. 2006 2011 வரைக்கும் முல்லை பெரியார் நீர்மட்டத்தை உயர்த்துவதற்கு உரிய கடமையை பணியை கருணாநிதி அரசு செய்யவில்லை. மாண்புமிகு அம்மா அவர்கள் மீண்டும் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக வந்ததற்கு பின்னர் 2006 மாண்புமிகு அம்மா அவர்கள் பெற்ற உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பினை 2013-14 மாண்புமிகு அம்மா அவர்கள் உறுதி செய்து மீண்டும் உச்சநீதிமன்றத்தினுடைய இறுதி தீர்ப்பினை பெற்று தந்தார்கள் என்பதனையும் நான் இந்த நல்ல நேரத்திலே தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். ஆக ஆட்சியில் இருந்த பொழுது மக்களுடைய பிரச்சனைகள் தீர்ப்பதில்லை, மக்களுடைய தேவைகளை அறிந்து திட்டங்களை தருவதில்லை. தமிழகம் அமைதிக்காடாக இருந்தது. இலங்கையில் தமிழர்களுடைய பிரச்சனை 2009
சிங்கள இராணுவம் இலங்கை தமிழர் மீது போரை தொடுக்கப் போகின்றது மத்திய அரசிற்கு உளவுத்துறை மூலம் செய்து வந்த பொழுதும் அங்கே ஆண்டு கொண்டிருந்த காங்கிரஸ் திமுக ஆட்சி அதனை கண்டுகொள்ளவில்லை. இதனால் 2 லட்சம் தமிழர்கள் இலங்கை தமிழர்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள். 4 லட்சம் இலங்கை தமிழர்கள் முள்வெளிக்குள் அடைக்கப்பட்டு சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்டு கையிலிருந்து காலிருந்து குற்றீரும் கொலையுமாக சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்டார்கள். அந்த போரை தடுத்து நிறுத்துவதற்கு கருணாநிதி உதவி செய்யாத கையாளாக அரசாகத்தான் கருணாநிதி அரசு அன்றைக்கு ஆண்டு கொண்டிருந்தது என்பதையெல்லாம் ஸ்டாலின் மறந்து விட்டாரா அல்லது மறப்பது போல் நடிக்கிறாரா? இவ்வளவு அக்கிரமங்களையும் தாங்கள் ஆட்சி காலத்தில் இருந்தபொழுது செய்துவிட்டு மீண்டும் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக வருவதற்கு துடித்தால் அந்த துடிப்பை தமிழக மக்கள் நிற்பாட்டுவார்கள் என்பதனை இந்த நல்ல நேரத்திலே தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். நாம் அவர்களை பற்றி கவலை இல்லை. இந்த நாட்டிற்கு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் புரட்சித் தலைவி மாண்புமிகு அம்மா அவர்கள் செய்த அரிய பல சாதனைகள் இவைகளெல்லாம் நம்முடைய மக்களுடைய மனங்களிலே நீங்காத இடம் பெற்றிருக்கிறது. அந்த சாதனைகளை சொல்லி மக்களை நாம் மக்களாட்சி தத்துவத்தின்படி ஆட்சி அமைப்பதற்கு நம்முடைய பணிகளை கடமைகளை மக்கள் சேவைகளை புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வகுத்து தந்த பாதையில் புரட்சித் தலைவர் மாண்புமிகு அம்மா அவர்கள் கொண்ட லட்சியங்களை நாம் நிறைவேற்றுவோம் என்பதனையும் இந்த நல்ல நேரத்தில் நான் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். நம்முடைய தர்ம யுத்தத்துடைய நோக்கம் மாண்புமிகு அம்மாவுடைய மரணத்தில் இருக்கின்ற மர்ம முடிச்சு. இந்த மர்ம முடிச்சு அவிழ்க்கப்பட வேண்டுமென்றால் மத்திய அரசினுடைய சிபிஐ விசாரணை கமிஷன் அமைக்கப்பட வேண்டும் என்பதுதான். நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தொண்டர்கள் இயக்கமாகத்தான் இருக்க வேண்டும். கட்சிகளை பதவிகளை வாங்குவதற்கும் பெறுவதற்கும் சட்டமன்ற உறுப்பினராக நாடாளுமன்ற உறுப்பினராக வருவதற்கும் ஒரு குடும்பத்தினுடைய 16-20 பேருடைய வாசலில் நின்று கொண்டிருக்கின்ற அவல நிலை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்களுக்கு இனி எந்த காலத்திலும் இருக்கக்கூடாது என்ற நிலையை உருவாக்குவதற்கும் தான் நம்முடைய தர்ம யுத்தம் இன்றைக்கு தொடங்கப்பட்டிருக்கிறது. இந்த தர்ம யுத்தத்தில் யார் பிறண்டு நடக்கின்றார்களோ அவர்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கும் புரட்சி தலைவி மாண்புமிகு அம்மாவுக்கும் செய்கின்ற மிகப்பெரிய துரோகம் என்பதை நான் இந்த கூட்டத்தின் மூலமாக தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். மக்களின் எண்ணங்களின்படி டிடிவி தினகரை நாங்கள் ஒதுக்கி வைக்கிறோம் என்று சொல்கிறார். மக்களின் எண்ணங்களின்படி. ஆனால் போன வாரம் என்ன நடந்திருக்கு? என்ன நடந்துச்சு? சட்டமன்ற உறுப்பினர் கூட்டத்தை கூட்டினாங்க, மாவட்ட செயலாளர் கூட்டத்தை கூட்டினாங்க. ஏற்கனவே ஒரு அபிடவிட்டில் கழக பொதுச் செயலாளர் சசிகலா என்றும் துணை பொதுச் செயலாளரும் டிடிவி தினகரன் தான் தேர்தல் ஆணையத்திற்கு அனுப்பியிருக்கிறார்கள் கையெழுத்து போட்டு. மீண்டும் அதை உறுதிப்படுத்துவதற்கு சென்ற வாரம் கழக பொதுச் செயலாளர் சசிகலா, துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் கூட இப்போ கூட்டாளியா முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர் வரை சேர்த்து இப்போ கையெழுத்தை வாங்கி இந்திய தேர்தல் கமிஷனுக்கு அனுப்புகிறாங்க. இவர்களை எப்படி நாம் நம்புவது? நாம் நேற்று சேலத்தில் பேசியிருக்கிறார். நேற்று சேலத்தில் முதலமைச்சர் பேசியிருக்கிறார். நான் அந்தர்பல்ட்டி அடிக்கிறோமா பேச்சுவார்த்தையில். நாங்கள் சொன்ன கோரிக்கையை இந்த தர்ம யுத்தத்தினுடைய நோக்கத்தை நீங்கள் நிறைவேற்றியிருந்தீங்கன்னா ரைட்டு. ஆனால் நிறைவேற்றுவோம் என்று மக்களின் எண்ணங்கள் இருப்பதனால் நாங்கள் நிறைவேற்றும் என்று சொல்லி கபட நாடகத்தை நீங்கள் தொடர்ந்து அரங்கேற்றி கொண்டிருப்பதனால் இன்றைக்கும் மக்கள் உங்கள் மீது மிகப்பெரிய சந்தேகத்தை, நீங்கள் தமிழ்நாடு மக்களை ஏமாளிகள் என்று நினைக்கின்ற உங்களை மக்கள் சரியான பாதைக்கு, உண்மையிலே உங்களை சரியான பாதைக்கு இழுத்து வருவார்கள். இழுத்து வர முடியவில்லை என்றால் ஒதுக்கி விடுவார்கள் என்பதனையும் இந்த கூட்டத்தில் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறது. திருந்த வேண்டும்.
திருந்த வேண்டும். இந்த இயக்கம் தொண்டர்கள் இயக்கமாக இருக்க வேண்டும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மூலமாக ஆட்சி வருகின்ற உரிமை மக்களாட்சியாகத்தான் இருக்க வேண்டும். எந்த ஒரு அதிகார வர்க்கத்திற்கும் உள்ளே செல்லக்கூடாது. அது பன்னீர்செல்வம் குடும்பத்திற்கும் செல்லக்கூடாது, அண்ணன் KP முனுசாமி அவர்கள் குடும்பத்திற்கும் செல்லக்கூடாது. அம்மா அவர்கள் சொல்வார்களே, இந்த இயக்கம் ஆலமரம் 100 ஆண்டுகள் 1000 ஆண்டுகள் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று. 1000 ஆண்டுகள் 100 ஆண்டுகள் வாழ வேண்டும் என்றால் இந்த இயக்கம் தொண்டர்கள் இயக்கமாகத்தான் இருக்க வேண்டும். மன்னராட்சி எப்பொழுதோ ஒழிக்கப்பட்டு விட்டது. மீண்டும் நீங்கள் மன்னராட்சியை கொண்டு வருவதற்கு தமிழக மக்கள் ஒருபோதும் அனுமதி தரமாட்டார்கள் என்பதை சொல்லி, என்றைக்கே திமுகவையும் திமுக ஆட்சியும் மக்கள் தூக்கி எறிந்து விட்டார்கள். மீண்டும் திமுக ஆட்சி வருவது என்பது பகல் கனவு என்பதையும் இந்த நல்ல நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு, ஸ்டாலினுடைய பகல் கனவு பலிக்காது. அவருடைய கனவு இன்றைக்கு எந்த காலத்திலும் நிறைவேறாது என்று சொல்லி மக்கள் நன்றாகவே எடை போட்டு வைத்திருக்கிறார்கள். வருகின்ற RK நகர் சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தல் எதுவாக எத்தனை நேரத்தில் எப்பொழுது வந்தாலும் அண்ணன் அவர்கள் வாகை சூடுவார்கள், அண்ணன் மதுசூதன் அவர்கள் வாகை சூடுவார் என்று சொல்லி தொழிலாளர் தோழர்களுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் சார்பாக எங்களுடைய மே தின வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உலகெங்கும் வாழும் தமிழ் உறவுகளுக்கு ரெட்பிக்ஸ் சார்பாக நன்றிகளும் வணக்கங்களும். தொடர்ந்து 3 ஆண்டுகளை தாண்டி ரெட்பிக்ஸ் பயணிக்கிறது என்றால் அதற்கு முழுக்க முழுக்க உங்களின் ஆதரவு மட்டுமே காரணம். நீங்கள் எங்களுக்கு காட்டி வரும் ஆதரவுக்கு கோடான கோடி நன்றிகள். இன்றைய சூழலில் கார்ப்பரேட் நிறுவனங்களும் பெரும் முதலாளிகளும் அரசியல் கட்சிகளுமே மீடியா துறையில் கோலோச்சு வருகின்றனர். இவர்களுக்கு மத்தியில் மிக எளிமையான பின்புலத்திலிருந்து தொடங்கி உண்மையையும் நேர்மையையும் உழைப்பையும் மட்டுமே மூலதனமாக கொண்டு செயல்பட்டு வருகிறது ரெட்பிக்ஸ். இந்நிலையில் ரெட்பிக்ஸை மக்களுக்கான ஒரு மாபெரும் ஊடகமாக மாற்றுவதே எங்களது ஆசையும் கனவுமாக உள்ளது. இதற்கு பெருமளவில் நிதியுதவியும் தேவைப்படுகிறது. உங்களின் ஆதரவோடு வளர்ந்த இந்நிறுவனத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்ல உங்களையே நாடியுள்ளோம். எந்த ஒரு அரசியல் சாயமும் இன்றி, எந்த ஒரு கார்ப்பரேட்டின் தலையீடும் இன்றி மக்களுக்கான செய்திகளை உண்மையாகவும் நேர்மையுடனும் வழங்க வேண்டும் என்பதே எங்களது ஆசையும் கனவும். எனவே எங்களுக்கு தாராளமாக நிதி உதவி செய்து எங்களுக்கு உதவுங்கள். எங்களுக்கு நிதி உதவி செய்ய நீங்கள் முன்வந்தால் உங்கள் காசோலைகளை ரெட்பிக்ஸ் மீடியா பிரைவேட் லிமிடெட், நம்பர் 21 ஃபர்ஸ்ட் மெயின் ரோட், CIT காலனி, மயிலாப்பூர், சென்னை 4 என்ற முகவரிக்கும், அல்லது நீங்கள் எங்கள் வங்கியில் நேரடியாக பணம் செலுத்த விரும்பினால் தேனா பேங்க், ஆழ்வார்பேட் பிரான்ச், அக்கவுண்ட் நம்பர் 086311023903 என்ற அக்கவுண்ட் நம்பருக்கு அனுப்புங்கள். மேலும் வங்கியின் விவரங்கள் IFSC கோட் BKDNO620863. நீங்கள் கொடுக்கும் ஒவ்வொரு ரூபாயும் ஒரு நேர்மையான உண்மையான செய்தி சேனல் ஒன்றை உருவாக்க நிச்சயம் உதவும். நன்றி.